துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே என்ன துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனாய் மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. 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 எத்தனை பேர் இதை உண்மையிலே உணர்றீங்க? புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார், உயரத்தில் ஏற்றி வச்சிருக்கிறார். எவ்வளோ கீழே இருந்தோம், அடிமட்டத்தில் இருந்தோம், பாவ சேற்றில் கிடந்தோம், பிசாசின் பிடியில் கிடந்தோம். அப்படியே போயிருந்தா அவ்வளோதான், அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் ஒருவரும் அழியக்கூடாது என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். யாருமே கெட்டு போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இதை உணர்ந்து பாடலாம். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, நிச்சயமா எனக்கு தேவன் இதை செஞ்சிட்டார், கோடி நன்றி அப்படின்னு பாடலாம். அப்படி பாடினீங்கன்னா சூப்பர். ஆனால் இன்னொரு சிலர் இருப்பாங்க, எனக்கும் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க. வார்த்தைலாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடக்கும். நடக்கும். எனக்கும் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கும் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாடல்களை ஒருவேளை ஏற்கனவே நடந்த மாதிரி பாடலைன்னா கூட இனிமேல நடக்க போதுன்ற முழு நிச்சயத்தோட அட்வான்ஸாக தேவனை துதிச்சு பாடுங்க. துதியில் 2 விதம் இருக்குது. ஒன்று தேவன் செய்த நன்மைகளுக்கு துதிக்கிறது, இன்னொன்று செய்ய போகிறத செஞ்ச மாதிரி இப்போவே தேங்க்ஸ் சொல்கிறது.
நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஒன்று சொல்லிட்டாருன்னா, வாக்கு பண்ணிட்டாருன்னா செஞ்சிருவார். ஆகவே அந்த வாக்கை கேட்டே தேங்க்ஸ் சொல்லிடலாம். நீங்கள் வாழ்க்கையில் நடந்த பிறகுதான் துதிக்கணும், நன்றி சொல்லணும்னு இல்லை, அதுக்கு முன்னாலேயே நீங்கள் நன்றி சொல்லிடலாம். ஆகவே தொடர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.